வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக 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 முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக நான் முதல்லயே சொல்லிடுறேன், யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தள்ளி போகும். இதில் ரொம்ப சிக்கல் இருக்குது, என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் உடைய காலி பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைவருக்குமே 60 மார்க்கை கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை வலுவாக இடம்பெற்றிருக்கு. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பிஜிடிஆர் இந்த பிஹெச்டி, இந்த ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய பிஹெச்டி பகுதி நேரமாக பிஹெச்டி முடித்தவர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தானா? இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. ஸோ யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் கண்டிப்பாக தள்ளி போகும். ஏன்னா தேர்தல் தேதிகள் தமிழகத்தில் அறிவித்ததுனால, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆக்ட் வந்ததுனால 1.4 லட்சம் ஆசிரியர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த யூஜிடிஆர்பி தேர்வு தள்ளி போகிறது 100%. இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ அடுத்து பகுதி நேரமாக பிஹெச்டி முடித்தவர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தானா? எல்லாருமே கேட்குறாங்க. பகுதி நேரமாக ஆசிரியர்கள், ஓகேங்களா? ஸோ பகுதி நேரமாக பிஹெச்டி முடித்தவர்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தானா என்பது தொடர்பான உயர்கல்வித்துறை புதிய அரசாணை வெளியிட வேண்டும் என அரசு கல்வித்துறைக்கு ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் சுரேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அரசாணை எண் 40 பகுதி நேர முனைவர் பட்டம் பிஹெச்டி பெற்றவர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்களாக கருதப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணை மீதான ஆட்சேபத்தை கல்லூரி ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருந்தது. இதன் நிலையில் உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது பகுதி நேர முனைவர் பெற்றவர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தான் என உறுதியாக தெரிவித்துள்ளார். எனவே ஏற்கனவே வெளியிட்டுள்ள அரசாணையில் உரிய மாற்றம் செய்து புதிய அரசாணை வெளியிட வேண்டும் என்று விளக்கம் அளித்து உதவி பேராசிரியர் தேர்வுகளில் ஏற்பட்டிருந்த பதற்றத்தை மாற்றிருக்காங்க. ஸோ இது பகுதி நேரமாக பிஹெச்டி முடித்தவர்களுக்கு தற்சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், தமிழகத்தில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது அனைவருக்குமே டெட் பாஸ் பண்ணுற மதிப்பெண்கள் 60 மார்க்காக மாற்றணும். ஸோ நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பாக இது வர இருக்குங்க. நீதிமன்றத்தோட இதில் ஒரு வழக்கு இருக்குது. ஸோ வழக்குடைய தீர்ப்பு 18ஆம் தேதி ஆகிய நாளை வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே எதிர்பார்க்குறோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழக ஆசிரியர்களுக்கு சில நன்மை பயக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் ரெடியாக இருக்குது. ஸோ தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் அனைவருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. திமுக அரசும் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஸோ தமிழக ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த தேர்தல் 3 விதமான முக்கிய செய்திகள். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம், 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கான போஸ்டிங்கு, ஸோ 149 ஜிஓவை ரத்து செய்கிறது, இந்த மாதிரி பலதரப்பட்ட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடுத்து டெட்டை பொறுத்த வரைக்கும் தோல்வியான அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மீண்டும் மறுதேர்வு வைக்கணுன்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.